உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மெட்டீரியல் உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும், உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணும், என்ன இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு, இந்த கலர் இந்த ரேட்டு, அந்த மாதிரி மெட்டீரியல் போது இவங்க இந்த ஃபீல்டில் நல்ல ஊர்னவங்க போல இருக்காங்க. குழந்தை சேல்ஸ் கூட்டத்தில் உள்ள முக்கிய நபரான வித்யா, தீபா, ரதி தேவி என 3 பெண்கள் சிக்கிவிட்டனர். அடுத்து பேரத்திற்கு மேல் பேரம் பேசிய ஆணை தூக்குவது மட்டும்தான் பாக்கி என நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் மொத்தத்தில் நடந்த கதையே வேறு. கருத்து வேறுபாடு காரணமாக தங்களது கணவரை பிரிந்த வித்யா, ரதி தேவி ஆகிய இருவரும் ஒரகடத்தில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசித்து வருகின்றனர். வித்யாவிற்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். அதே போல ரதி தேவிக்கு 2.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் தனது குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் தனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்றும் ரதி தேவி கூறியதாக தெரிகிறது. அதற்கு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தையை விற்றுவிடலாம், அதே நேரம் வாழ்வதற்கு தேவையான பணமும் கிடைக்கும் என ஐடியா கூறியுள்ளார் வித்யா. அதற்கு ரதி தேவி ஒப்புக்கொள்ளாததால் பேசியே மூளைச்சலவை செய்த வித்யா எப்படியோ குழந்தையின் போட்டோவை வாங்கி புழல் பகுதியில் உள்ள தனது தோழி தீபாவிற்கு அனுப்பி உள்ளார். யாருக்கேனும் குழந்தை தேவைப்பட்டால் இந்த குழந்தையின் போட்டோவை காட்டு, விற்பனைக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வித்யா. ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்த்து வரும் தீபாவிற்கு அரசியல்வாதிகள், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் என ஆண் நட்பு வட்டாரம் பெரியது என்பதால் குழந்தை விற்பனைக்கு ஏற்ற ஆள் என போட்டோவை அவருக்கு அனுப்பியுள்ளார் வித்யா. அந்த போட்டோவை பார்த்த தீபா தொழில் ரீதியாக அடிக்கடி பேசும் புழல் ஒத்தவாடை தெருவில் உள்ள பாஜக நிர்வாகியான கார்த்திக்கிற்கு அனுப்பி உள்ளார். இதற்கு பிறகுதான் இந்த விவகாரத்தில் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்டே. இந்த 2 மாசத்துல ரியல் எஸ்டேட்டுக்கு தொடர்பா தீபான்ற பெண் எனக்கு அறிமுகம் ஆகுறாங்க. அவங்க கிட்ட ரியல் எஸ்டேட் விஷயமாவும் மற்ற விஷயமாவும் நான் பேசுவேன். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அவங்க பேசின வார்த்தை தான், என் ஃப்ரெண்டு ஒருத்தி எனக்கு கால் பண்ணா, அவகிட்ட குழந்தை இருக்கு, இந்த மாதிரி குழந்தை இந்த ரேட்டு அப்படின்னு போட்டு அவங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்ல அதுல அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஸ்மைலி ஒரு அந்த அழுகுற மாதிரி ஒரு சிம்பிள் இவங்களே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அக்கா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ரிப்ளை பண்றாங்க, அக்கா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்றாங்க. இவங்க என்கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குது நீ பாத்தீங்களா அப்படின்றாங்க. 2 நாட்களுக்கு முன்பு DNA படம் பார்த்துள்ளார் கார்த்திக். குழந்தை கடத்தல் குறித்து விறுவிறுப்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பாணியில் பயணிக்கும் DNA படத்தின் தாக்கம் கார்த்திக்கை வெகுவாக பாதித்துள்ளது. அந்த தாக்கத்திலிருந்து மீளாத நேரத்தில் தான் வாட்ஸ்அப்பில் தீபா அனுப்பிய போட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் கார்த்திக். அண்ணா அண்ணா என அழைத்து பேசும் தீபாவா இப்படி ஒரு வேலையில் ஈடுபடுகிறார் என்ற அதிர்ச்சி ஒருபுறம் இருக்க, அதனை தீபாவிடம் காட்டிக் கொள்ளாமல் இருந்த கார்த்திக் புழல் போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் அவரது புகாருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என தெரிகிறது. இந்த DNA ஒரு படம் பார்த்தேன், அதுல இருந்தே எனக்கே மைண்ட் சரியில்லை, இதெல்லாம் தேவையில்ல, அப்போ அதை டிராப் பண்ணிடுறேன். நான் அதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. அடுத்த நாள் காலையில என் பிள்ளைக்கு அது அடிப்படும் போதுதான் அதோட வழியே எனக்கு தெரியுது. அதனாலதான் நான் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறேன். சரி ஓகே, இவங்களை எப்படியாவது இந்த டீமை பிடிச்சி ஆகணும் போது குழந்தை, அதாவது அவங்க காட்டுற குழந்தை யூனிஃபார்ம் சேல்ஸ் ஆகும். ஒரு குழந்தை அவங்க வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய நர்ஸ் ஒருத்தவங்க இருக்கிறாவும் அவங்க ஹாஸ்பிட்டல் மூலியமா இந்த குழந்தைகளை தொடர்ந்தாவும் பாண்டிச்சேரியிலிருந்து குழந்தைங்க வர்றதாவும் இவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு ஆடியோ ரெக்கார்டுமே இருக்கு. அதனால் உளவுத்துறையில் உள்ள தனது நண்பர் ஒருவருக்கு போன் செய்து தீபா அனுப்பிய குழந்தையின் போட்டோ குறித்து கூறியுள்ளார் கார்த்திக். அந்த உளவுத்துறை நண்பர்தான் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருணுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அவர் கொளத்தூர் துணை ஆணையாளர் குமாருக்கு போன் செய்து விவரத்தை கூற, உதவி ஆணையாளர் சத்யன் தலைமையில் 2 தனிப்படை, புழல் காவல் ஆய்வாளர் ரஜினிகாந்த் தலைமையில் 1 தனிப்படை, புழல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் பெருந்துரை முருகன் தலைமையில் 1 என 4 தனிப்படை போலீசார் குழந்தை விற்பனை கும்பலை பிடிக்கும் பணியில் இறங்கினர்.
ரஜினிகாந்த் சார் பாராட்டி அவங்க நான் சொல்லி கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து அவர் ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாரு. அரேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் இருந்தாங்க. ஆனா உடனே வந்து அதை வந்து ஒரு துரித நடவடிக்கையா எடுத்து உடனே அவங்க பிடிச்சாரு. முதற்கட்டமாக கார்த்திக்கை நேரில் வரவழைத்த போலீசார் தீபாவை செல்போனில் தொடர்பு கொண்டு எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை முன்கூட்டியே கூறினர். அப்படியே கார்த்திக் முதலில் தீபாவிடம் பேசினார். அடுத்து அந்த தீபா கான்காலில் இன்னொரு பெண்ணை அழைத்து வித்யா என பேசினார். அதே போன்று இன்னொரு முறை கான்காலில் பேசிய போது சந்திரலேகா என பேசினார். அதுவுமே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. நான் தீபான்றவங்க கிட்ட அப்படியே பேச்சு போடுறேன். நீங்க வந்து அவங்கள வந்து குழந்தை எங்க விற்கிறாங்க, எவ்வளவு, என்ன ரேட்டு, என்கிட்ட பாட்டி இருக்கு, ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது அவங்க கிட்ட தொடர்ந்து இந்த கடந்த செவ்வாயில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கிட்ட ஃபுல் ரெக்கார்ட் பண்றேன். அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு எல்லாமே. அப்படின்னும் போது அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்புனது ஒரு 10 மாச குழந்தை. 10 மாச குழந்தை. அந்த குழந்தைக்கு 10 லட்ச ரூபா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த 10 லட்ச ரூபா பிரைஸ் பிளஸ் 2 லட்ச ரூபா கமிஷன். அதுல கம்மியே ஆகாது. இதுல உங்களுக்கு, அதாவது என்னையே சொல்றாங்க, உங்களுக்கு வேணா நீங்க எக்ஸ்ட்ரா வேணா காசு வச்சுக்கோங்க சொல்றாங்க. நான் அதை பத்தி நான் எதுவுமே கேர் பண்ணிக்கல. இருந்தாலும் பெயரா முக்கியம், குழந்தை சேல்ஸ் கூட்டத்தை சிக்க வைத்தால் போதும் என தொடர்ந்து பேசிய கார்த்திக் சென்னை பாரிமுனை பர்மா பஜாரில் கடை வைத்திருக்கும் ஒரு இஸ்லாமிய தம்பதிக்கு திருமணமாகி 11 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்றும் அவர்களுக்கு குழந்தை வாங்குவதற்கு சம்மதம் எனவும் பேசி உள்ளார் கார்த்திக். 13 லட்சத்தில் ஆரம்பித்த பேரம் கடைசியில் 12 லட்சத்தில் முடிய குழந்தையை எடுத்து வருமாறு கூறினார் கார்த்திக். இவங்களை பிடிக்கணுன்ற தீவிரத்தில் இருக்கும்போது என்னோட பாட்டி வந்து இவங்களை பிடிக்கணும், அதனால எதனா ஒன்று இது பண்ணணும் போது நான் ஒரு பாட்டியா ஒருத்தர், ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப அர்ஜென்ட் பண்றாரு, நீங்க சொல்லுங்கன்னும் போது இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2.5 வயசு குழந்தைய வித் சர்டிபிகேட்டோட காட்டுறாங்க. இந்த குழந்தை வந்து சேல்ஸ், இது 13 லட்சம், இந்த குழந்தை வந்து 13 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு, இது பிக்ஸ் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து அதை சேல்ஸா சொல்றாங்க. அதன்படி மதியம் 12 மணிக்கு புழல் பிரிட்டானியா நகர் அருகில் உள்ள மாநகராட்சி பூங்காவிற்கு வித்யா தனது குழந்தையையும் ரதி தேவியின் 2.5 வயது ஆண் குழந்தையையும் அழைத்து கொண்டு ஆட்டோவில் வந்துள்ளார். ரதி தேவியின் 2.5 வயது ஆண் குழந்தையை கார்த்திக்கிடம் கொடுத்துவிட்டு பேசியபடி 12 லட்சத்துடன் வந்த ஆட்டோவிலேயே திரும்பி செல்வதுதான் வித்யாவின் மாஸ்டர் பிளான். ஆனால் பார்க்கில் நடந்ததோ அவர் எதிர்பார்க்காத ஒன்று. போலீசாரோட உதவியோட நாங்க என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு இதை வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட், எல்லா இடத்துலயும் ஸ்கெட்ச் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு அவங்களை கையும் களமா பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இவங்க இந்த குழந்தைங்களை என்கிட்ட பேசும்போது, என்கிட்ட நிறைய குழந்தைங்க இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ என்னால தர முடியும், அதை ரிஸ்கை பத்தி கவலையே படாதீங்க, பேப்பர் ஒர்க்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். படபடவென பார்க்கிற்குள் நுழைந்து வித்யாவை 3 தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது பதற்றமான வித்யா, சார், தனது குழந்தைகளுடன் பார்க்கிற்கு வந்திருப்பதாக மழுப்பினார். அதனை கண்டுகொள்ளாத போலீசார் அவரிடமிருந்த 2 குழந்தைகளை மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பியதோடு வித்யாவை மட்டும் காவல் வாகனத்தில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். இதையடுத்து தீபா, ரதி தேவி ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் சேல்ஸ்க்காக வைத்திருந்த 28 நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தையை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். ஒரு பிக்சர் பண்றாங்க ஒரு இடம் எங்கன்னா, பிரிட்டானியா நகர்ல ஒரு பார்க் ஒன்று இருக்குன்ட்டு, அந்த பார்க்ல வச்சு குடிக்கணும் போது அவங்க எங்க போலீஸ் காவல்துறையில தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சோடனே அவங்கள காவல்துறை ஈஸியா மடக்கி பிடிச்சி இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வந்து சொல்லவே முடியாது. 28 நாட்களே ஆன பெண் குழந்தை யாருடையது? அந்த குழந்தையை விற்பனைக்காக கொடுத்தது யார்? அந்த குழந்தையை வாங்க தயாராக இருந்தவர் யார்? இந்த குழந்தை சேல்ஸ் கூட்டத்திற்கு பின்னால் இன்னும் எத்தனை பேர் உள்ளனர் என தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே நேரம் ஆடியோவில் பேசிய சந்திரலேகா என்பது யார்? அவர் எந்த பகுதியில் இருக்கிறார் என்பது குறித்தும் விசாரணையில் இறங்கி உள்ளனர் காவல்துறையினர். எது எப்படியோ DNA படம் ஒருவருக்கு ஏற்படுத்திய தாக்கத்தால் குழந்தை சேல்ஸ் கும்பலே கூண்டோடு சிக்கி உள்ளதென்பது பெரிய விஷயம்தான். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.